ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி பெங்காலி ஸ்பெஷல் ரோஸ்போரா, அதாவது ரவை வச்சு செய்கிறது இந்த ஸ்வீட்டு. அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அது செய்கிறது ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கணும். ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணும். இப்போ இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். நீங்கள் மஞ்சள் பொடி சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சேர்க்காமலும் கூட செய்யலாம். அப்படி இல்லைனாக்கா கேசரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். இப்போ 2-3 ஏலக்காய் பிச்சுட்டு அதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா என் கையில் இப்போ ஏலக்காய் பவுட்ரு இல்லாததுனால நான் அந்த மாதிரி சேர்க்குறேன். நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையை அதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காதாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோடு சேர்ந்து அந்த ரவை நல்லா வறுபட்டு ஒரு நல்ல மணம் வரும். அது வரையில் வறுத்துக்கணும். வறுபட்டதுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கிண்டிக்கோங்க. இது பால் சேர்க்குறப்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே டக்குன்னு கட்டி ஆயிரும். அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு உடனே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டியான உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கட்டியாக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி சுருண்டு வந்தால் போதுமானது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ஆற ஆற இன்னும் நம்மளுக்கு இறுக்கம் கொடுக்கும். அதுக்காக இப்போ இதை ஆற வச்சிடலாம். வேறு ஒரு தட்டில் மாற்றிட்டு இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் உங்கள் கையில் இல்லைன்னா இதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர், மைதா, அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு எது வேணாலும் நம்ம இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். ஆனால் பால் பவுடர் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் மனமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கங்க. தடவிக்கிட்டு அது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நல்லா அமுக்கி அமுக்கி பிசையணும். எந்த அளவுக்கு நம்ம அமுக்கி அமுக்கி பிசையணுமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் ரோஸ்போரா. பத்தலைனாக்க கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா பால் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவங்கவுங்க மாவோட இதுவை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக மாவை உருட்டி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டி எடுத்தாச்சு. தொட்டு பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ 2 கையிலேயே எண்ணெய் தடவிட்டு நான் அது ஒரே அளவாக வர்றதுக்காக டேபிள் ஸ்பூனில் அளவு பண்ணி எடுத்துக்கிறேன். அது மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு அதை ரவுண்டாக்கிக்கிட்டு இப்போ ஒரு டூத் பிக் வச்சுட்டு இங்கிட்ட அங்கிட்ட அப்படி கோடு மாதிரி போடுறேன். இப்படி போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா அப்படி ரவுண்டாகவும் செய்யலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டேன். 18 ரோஸ்போரா இருக்குது நம்மளுக்கு. இப்போ அதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா வச்சுருக்க அந்த ரோஸ்போரா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. 5, 6 அந்த மாதிரி போட்டு எடுங்க. நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கணும். ஒரேடியாக போட்டோம்னாக்க நம்மளுக்கு உடஞ்சி போகும். அதே மாதிரி போட்ட உடனே கரண்டியை போட்டு கிண்டிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் வேக விட்டதுக்கப்புறமாகி கரண்டியை போட்டு கிண்டணுன்னா தான் அது நம்மளுக்கு உடையாமல் இருக்கும். இல்லைன்னா உடனே கரண்டியை போட்டு கிண்டணுன்னா அது உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரி அடுத்ததையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதை கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் எடுத்துருக்கேன். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப் சேர்க்கணும். இந்த சுகர் சிரப் நம்மளுக்கு ஆறிடுச்சுனாக்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்போதைக்கு லேசாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சூடாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு டக்குன்னு ஊறிடும். இல்லைன்னா கொஞ்சம் சமயம் எடுக்கும். இப்போ சுகர் சிரப்பை அது மேலே நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கங்க. இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஊறினாலே போதுமானது. 1/2 மணி நேரத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ஊறி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அலங்காரத்துக்காக சும்மா கொஞ்சமாக பிஸ்தா சேர்க்குறேன். இது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, சேர்க்காமலும் கூட சாப்பிட்லாம். சேர்த்தாக்க கொஞ்சம் அழகாக இருக்குங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ சூப்பரான ரோஸ்போரா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குலாப் ஜாமுனே எல்லா தீபாவளிக்கும் செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமானதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.